வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் 7வது பாடமாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படிங்கிற பாடத்தினுடைய 3ஆம் பாகம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடமாகவும் கொஞ்சம் அதிக தகவல்கள் கொண்ட பாடமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த பாடத்தை நம்ம 3 பாகமாக கொடுத்துருக்கோம். முதல் 2 பாகங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க, சரிங்களா? தொடர்ந்து நம்ம 3வது பாகத்தில் 7.5 மற்றும் 7.6 இருக்கக்கூடிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, 3ஆம் பாகம் 7.5 ராஜாஜியின் முன்மொழிவும் வேவல் திட்டமும், சரிங்களா? ராஜாஜி திட்டம், சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநாடு கோரிக்கை. இந்த எழுச்சிகளுக்கு இடையே மதவாதம் எழுப்பிய சவால்களும் முஸ்லீம் லீக்கினுடைய தனிநாடு கோரிக்கையும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என்னதான் எழுச்சி ஏற்பட்டாலும் மதவாதம், அதாவது எந்த மதமாக இருந்தாலும் அவங்க எழுப்பிய சவாலோ முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்குறது, இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. முஸ்லீம் லீக்கு மார்ச் மாதம் 1940 மார்ச் 23, சரிங்களா? மார்ச் 23 1940. மார்ச் 23 பகத்சிங் அவர்கள் 1931 மார்ச் 23 தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மார்ச் மாதத்தில் 23, அந்த 23 to 26 அந்த காலகட்டங்களில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம் லீக்கு எங்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி லாகூர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க. அந்த தீர்மானத்தினுடைய லாகூர் தீர்மானம் இங்கே இருக்கு பாருங்க. மார்ச் மாதம் 1940 நிறைவேற்றிய லாகூர் தீர்மானத்தின்படி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அப்படின்ற நிலையில் இருந்து, இஸ்லாமியர்கள் இந்தியாவில் சிறுபான்மையினர் அப்படின்ற நிலையில் இருந்து அவர்கள் ஒரு தனிநாடு அப்படிங்கிற நம்பிக்கைக்கு மாறி போயிருந்தாங்க. அந்த சமயத்தின் ஒரே பிரதிநிதியாக முகமது அலி ஜின்னா தன்னை மட்டுமே நிலைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு முக்கியமான ஒரே ஒரு பிரதிநிதியாக முகமது அலி ஜின்னா அவர்கள் தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டிருப்பார், சரிங்களா? அடுத்து இந்த சிஆர் ஃபார்முலா எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1944 ஏப்ரலில் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் சிறையில் இருந்த சூழ்நிலை. எதுக்காக சிறையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தின் காரணமாக காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் கைது செஞ்சுருப்பாங்க. ஈவன் காந்தி கூட மே மாதம் 6ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருப்பார். எப்போ 1944 மேலே தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 1944 அந்த டைமில் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிறையில் இருப்பாங்க. அப்போ சிறையில் இருக்கும் பொழுது ஒரு சுமூகமான தீர்வை நடத்தணும், ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்குறாரு, சரிங்களா? அதைத்தான் அவர் வழங்கிய அந்த முன்மொழிவு தீர்மானம், இல்லைன்னா ஒரு சமரச தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்மானத்தை தான் என்ன பண்ணுறாங்க, ராஜாஜி திட்டம், சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது 1944 தர்றார். அந்த தீர்மானத்தினுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? அந்த தீர்மானத்தினுடைய அம்சங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் இருக்க தகவல்கள் பார்ப்போம். போருக்கு பின்பு ஒரு ஆணையத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்து அங்கே வயது தகுதி அடைந்தோரை கொண்டு வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றிய முடிவு எடுத்தல் வேண்டும். என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அந்த போர் நடக்குதுல, 2ஆம் உலகப் போர், அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆணையத்தை அமைச்சு இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில் வாழக்கூடிய தொடர் மாவட்டங்கள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை பூரா தொடர்ச்சியாக எடுத்து அந்த மாவட்டங்களில் பூரா வயது ஒரு அடிப்படையில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். எதுக்கு? பாகிஸ்தான் சொல்லி ஒரு நாடு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் வச்சு அதன் மூலமாக நம்ம முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமான தீர்வுக்காக ராஜாஜி ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை ஓட்டெடுப்பினுடைய முடிவில் பிரிவினையானது, மக்கள் எல்லாரும் எங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, பிரிவினை உறுதி செய்யப்பட்டால் அதிமுக்கிய பணிகளான பாதுகாப்பு, தொலை தொடர்பு போன்றவற்றை பொதுவில் செயல்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்துதல் வேண்டும். அப்போ உடனே மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப மிக முக்கிய பணிகளாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸு அண்டு தொலைத்தொடர்பு டெக்னாலஜி, இதை என்ன பண்ணணும், ஒரு பொதுவாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காமனாக செயல்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், அவங்க டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கோ இல்லை நம்ம டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும் இல்லையா?
ஸோ அது வரைக்கும் காமனாக செயல்படுத்துறதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லையில் பார்டர்ஸில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ பார்டரில் இருக்கிற நாடுங்க வந்து இறையாண்மை கொண்ட பாகிஸ்தான்லேயோ அல்லது இறையாண்மை கொண்ட இந்தியாவில் எந்த நாடுகளில் இணைய விருப்பமோ அந்த நாடுகளில் அங்கே பார்டரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சேர்ந்துக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பானது அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இவர் ராஜாஜி சொல்கிறார். அடுத்து இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகார மாற்றம் ஏற்பட்ட பின்பு செயல்முறைக்கு கொண்டு வரப்படணும். அப்போ அவர் கொடுத்த அவர் பிளான் வச்சுருக்க இந்த திட்டம், நான் பிரிவினை தொடர்பாக வச்சுருக்க இந்த திட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ முழுமையான அதிகார மாற்றம், பிரிட்டிஷ்டேருந்து இந்தியர்களுக்கு முழுமையான அதிகார மாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் செயல்முறைக்கு கொண்டு வரப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். காந்தியடிகள் ஜூலை 1944 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு போன பாடத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் விடுதலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 1944 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னாடி ராஜாஜி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்தார். அப்போ அதாவது இந்த தேதி இருக்குது பார்த்தீங்களா, அலிஸ்ட்டு பாக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது காந்தி விடுதலை வந்து பார்த்திங்கன்னா மே மாதம்தான், மே 6ஆம் தேதி 1944 தான் விடுதலை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்டென்ஸ் கொண்டு வரும்போதே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம கவனமாக பார்க்கணும். காந்தியடிகள் ஜூலை 1944 சரிங்களா, ஜூலை 1944 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் ராஜாஜி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்தார். அப்போ காந்தியும் ஜின்னாவும் பேச்சுவார்த்தை நடத்திய தேதி தான் இந்த தேதி. சரிங்களா? அப்போ ஜூலை மாதம்னாலே எனது மே மாதமே சிறையிலேருந்து வந்துட்டார். அப்போ சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஜூலை மாதம் 44 ஜின்னா கிட்ட இந்த ராஜாஜி திட்டத்தை அடிப்படையாக வச்சு காந்தி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன் வராரு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவுமே எட்ட முடியாமலே போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேவல் பிரபு அவர்கள் வேவல் திட்டத்தை கொண்டு வந்து சிம்லா மாநாட்டை கூட்டுறாரு. அது தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த ஜூலை 44 வாசிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, என்னடா அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்ட்டு. மே மாதம் 6ஆம் தேதி 1944 காந்தி விடுதலை ஆகிறாரு. காந்தி விடுதலை அடைந்த பின்பு ஜூலை மாதம் 1944 இந்த ராஜாஜி திட்டம், ஏன்னா ராஜாஜி திட்டம் ஏப்ரலில் வந்துடுது, ஏப்ரல்லே கொடுத்துறாரு. அதை அடிப்படையாக வச்சு ஜின்னா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின மாதம் தான் ஜூலை மாதம் 1944. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து நம்ம வேவல் திட்டம் பார்க்க போகிறோம். வேவல் பிரபு ஜூன் மாதம் 1945 பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா மாநாட்டை கூட்டுறார். எப்போது? ஜூன் 25 ஜூன் 25 டு ஜூலை 14 தான் வந்து என்னது சிம்லா மாநாடு வந்து நடக்குது. இந்த சிம்லா மாநாடு தான் வந்து என்னது வேவல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேவல் திட்டம் வேறு, சிம்லா மாநாடு வேறு அப்படின்னு சொல்லி நினச்சக்கூடாது. ஏன்னா நம்ம படிக்க தலைப்பே பாருங்கள், வேவல் திட்டம் தான் படிக்கிறோம். ஸோ வேவல் பிரபு 1945 ஜூன் 25 என்ன பண்ணுறாரு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சிம்லா மாநாட்டை கூட்டுறாரு. இந்த சிம்லா மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அந்த சமயம் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக பதவி வைத்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்போ 1945 காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர். சரிங்களா? முதல் கல்வி அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே வெரி யங் ஏஜ், மிக இளம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். அவர் தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அவர் பிறந்த இடம் கல்கத்தான்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து கல்கத்தாக்காரர் தான், ஆனால் அவருடைய குடும்பம் வந்து எனது மெக்காவுக்கு போயிருப்பாங்க. அவர் மெக்காவில் இருக்கும்பொழுது தான் பிறந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் திரும்பி கல்கத்தாவுக்கே வந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதே போல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து ஒரு முக்கியமான அல் ஹிலால் அப்படின்ற ஒரு பத்திரிகையெல்லாம் நடத்தியிருப்பார். ஸோ அந்த பத்திரிகைலாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? தலைவர்கள் அவர்கள் நடத்திய பத்திரிகைகள், அவர்கள் எழுதிய நூல்கள், இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்போவுமே வந்து பத்திரிகையிலேருந்துலாம் கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மம், இது போன்ற பெண்களுக்கான ஒரு பத்திரிகை ஸ்ரீ தர்மம் அப்படின்னு நிறையா வந்தே மாதரம் இருக்கு இல்லையா, வந்தே மாதரம் சொல்லி லாலா லஜபதி ராய் ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. அரவிந்த கோஷ் வந்தே மாதரம்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. சரிங்களா? அதே போல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி பத்திரிகை நடத்தியிருக்காரு. ஸோ இது போன்ற பத்திரிகை எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்பொழுது நிறைய பத்திரிகைகள் வரும்.
அந்த பத்திரிகைகள்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்லா மாநாட்டில் பங்கேற்பதற்காக என்ன பண்ணுறாங்க, சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். சிம்லா மாநாட்டிற்கு முகாந்திரம் அமைக்கக்கூடிய பொருட்டு மார்ச் மாதம் 1945 லண்டன் சென்ற வேவல் பிரபு சர்ச்சிலிடம் போருக்கு பின்பு எழக்கூடிய நெருக்கடியை சமாளிக்க காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் இணைத்து ஆட்சி அமைக்க ஒப்புதல் வாங்குகிறார். இடைக்கால அரசு அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒப்புதல் வாங்குகிறார். எப்போது 1945 மார்ச்லேயே என்ன பண்ணுறாரு, லண்டன் வேவல் பிரபு லண்டன் போயிட்டு பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போருக்கு பின்னாடி பல நெருக்கடிகள் வரும், ஸோ இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் இணைச்சி வச்சு என்ன பண்ணுறோம், ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ஒப்புதலை வாங்குகிறார். அடுத்து அனைத்து கட்சி பின்புலத்தில் இருந்தும் தலைவர்களை தெரிந்து, அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்களை அவர்களின் முன்பாக அரச பிரதிநிதி வைத்த முன்மொழிவின்படி அரச பிரதிநிதி முப்படைகளின் தளபதி இந்தியாவின் சாதி இந்துக்கள் முஸ்லீம்கள் போன்றோருக்கு சம அளவில் பிரதிநிதித்துவமும் பட்டியல் இனங்களுக்கென்று தனி பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் பற்றிய உரையாடலை துவக்க திட்டமிடப்பட்டது. சரிங்களா? அதாவது அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பேர்த்து எல்லா பிரதிநிதிகளும் வச்சுருக்காங்க. அனைத்து கட்சி பின்புலத்திலும் எல்லா கட்சி இந்தியாவில் அப்போது என்னென்ன கட்சி இருந்தோ அந்த எல்லா கட்சியினுடைய பின்புலத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து, அந்த கட்சி தலைவர்களே குறிப்பாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முன்பாக, சரிங்களா, இந்த தலைவர்கள் எல்லாருடைய முன்பாக அரச பிரதிநிதி வைத்த முன்மொழிவின்படி, வைஸ்ராய் அவர்கள் வச்ச முன்மொழிவின்படி அரச பிரதிநிதி முப்படைகளுடைய தளபதி இந்தியாவினுடைய சாதி இந்துக்கள் முஸ்லீம்கள் போன்றோருக்கு சம அளவில் பிரதிநிதித்துவமும் பட்டியல் இனங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனி பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் பற்றிய உரையாடலை துவங்க திட்டமிடப்பட்டது. அப்போ இவங்க எல்லாரும் வச்சு நம்ம இந்தியாவுக்கான புதிய அரசியல் சாசனம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த முன்மொழிவு பார்த்திங்கன்னா யாருக்குமே திருப்தியாக இல்லை. அப்போ சிம்லா மாநாடு தோல்வி. தீர்மானம் எதையும் எட்டாமலேயே ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரைக்கும் நடந்த சிம்லா மாநாடு முடிவடைஞ்சிருச்சு. அப்போ எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம், சரிங்களா, அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் இதெல்லாம் கொடுத்து அரசியலமைப்பு அமைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும்பொழுது அது எல்லாமே என்னது தோல்வியில் முடியுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அரச பிரதிநிதியினுடைய குழுவிற்கு உறுப்பினர்களை அனுப்புவதில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கிற்கும் இருந்த உரிமை பற்றிய பிரச்சனையை முன்வைத்தே பேச்சுவார்த்தை முறிவடைஞ்சி. அப்போ வைஸ்ராய்க்கு அப்படின்னு சொல்லி வைஸ்ராய்க்கு ஆலோசனை குழு இருப்பாங்களே, அதில் ஏற்கனவே முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய உறுப்பினருடைய எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, ஒரு அதெல்லாம் நடந்திருக்கும். அப்போ அந்த வைஸ்ராயினுடைய உறுப்பினர் குழு இருக்கும் இல்லையா, அந்த குழுவுக்கு உறுப்பினர்களை அனுப்புறதுல யாருக்கு அதிகமான உரிமை இருக்குது, இந்திய தேசிய காங்கிரஸ் அதிகமான உரிமை இருக்கா, முஸ்லீமுக்கு இருக்கா அப்படிங்கிற உரிமை பற்றிய பேச்சுவார்த்தையில் தான் இந்த சிம்லா மாநாடு என்னது மண்ணா போச்சு. சரிங்களா? முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும்தான் இஸ்லாமிய பிரதிநிதிகளை நியமிக்க உரிமை இருக்குது அப்படின்னு வாதாடுறாங்க. ஆனால் காங்கிரஸ் உயர் வகுப்பு இந்துக்களை மட்டுமே நியமிக்க முடியும் என்றும் அது ஒரு முஸ்லீமையோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தவரையோ நியமிக்க கூடாது என்று வலியுறுத்தியது. முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும்தான்ப்பா ஒரு இஸ்லாமிக் லீடரை என்னது வைஸ்ராயுடைய ஆலோசனை அந்த குழுவுக்கு பரிந்துரைப்போம். சரிங்களா? ஆனால் காங்கிரஸ் பரிந்துரைக்கக்கூடாது. அதே போல் காங்கிரஸ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யாரையும் பரிந்துரைக்கக்கூடாது, முஸ்லீம் தலைவர்களையும் பரிந்துரைக்கக்கூடாது. காங்கிரஸ் யாரை பரிந்துரைக்கணும், அவங்கள்ட்ட யார் அதிகமாக இருக்காங்க, காங்கிரஸை சேர்ந்த உயர் வகுப்பு இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, அதுலேருந்து நீங்கள் ஆளை என்னது செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு முஸ்லீம் லீக் சொல்கிறாங்க. இது மக்களை மேலும் இனவாரியாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி என்று அனைத்து இந்திய மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த காங்கிரஸுக்கு இருந்த தகுதியை குறைத்து மதிப்பிடுவதாகவும் கருதப்பட்டது. ஆமாம், அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் எல்லாத்தையும் பிரிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸ் என்னது அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தகுதியும் என்னது குறைச்சி மதிப்பிடுவதாக இருக்குது. முஸ்லீம் லீக்கினுடைய பங்களிப்பு இல்லாமல்
ஒரு குழு வந்து முழுமை பெறாது அப்படின்னு சொல்லி வேவல் பிரபு கருதினார். அதன் காரணமாக சிம்லா பேச்சுவார்த்தை அவர் கைவிட்டார். ஸோ முஸ்லீம் லீக் தான் இதில் வந்து என்னது சில முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காம போனதன் காரணமாக வேவல் பிரபு என்ன பண்ணுறாரு, சிம்லா மாநாட்டை பேச்சுவார்த்தையை விட்டுறாரு. முஸ்லீம்களுடைய தேசிய அடையாளமானது 1940 லாகூர் தீர்மானத்துக்கும் 1945 சிம்லா மாநாட்டுக்கும் பின்னாடி முழுமை பெற்று அதன் ஒரே நாயகராக ஜின்னா உறுதியாக நிலை பெற்றார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக இவர் இந்த 1928 அனைத்து கட்சி மாநாடு இதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாநாட்டு டைம்லலாம் ஓரளவுக்கு அந்த முக்கியமான காங்கிரஸ் கூட ஒத்துழைச்சு போகணும் அப்படின்ற வேலையெல்லாம் செஞ்சுருப்பார். அதனால தான் அவர் 4 அம்ச கோரிக்கைகள் கொண்டு வந்திருப்பார், 14 அம்ச கோரிக்கையெல்லாம் கொண்டு வந்திருப்பார். இது எல்லாத்துலேயுமே வந்து காங்கிரஸ், இந்து மகாசபை இவங்களோட டாமினேஷனில் இவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்செட் ஆகிட்டு கொஞ்ச நாளைக்கு லாகூர் அந்த பக்கம் போயிடுவார் முகமது அலி ஜின்னா. போயிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இஸ்லாமியனாக வருவார். எப்படி சொல்கிறதுனா அந்தளவுக்கு முழுக்க வந்து இஸ்லாமிக் பீப்புளுக்கான ஒரு லீடராக தான் வந்திருப்பார். ஸோ அவர் அதுக்கப்புறம் அவர் பண்ண டிமாண்ட் எல்லாமே காங்கிரஸ் கூட ஒத்து போகிற மாதிரியான எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே கட் அண்ட் ரேட்டு. இந்த பேச்சுவார்த்தை ஒத்து வந்தால் சைன் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா இடங்களையுமே முஸ்லீம் லீக் எந்த இடத்துலலாம் ஒத்து போடலையோ அந்த இடத்துல எல்லாமே கட்டாயிரும். ஏன்னா நல்லா தெரியும், இருக்கிற வைஸ்ராய்கள் மற்ற தலைவர்கள்லாம் தெரியும், முஸ்லீம் லீக்குடைய பங்களிப்பு இல்லைன்னா எந்த ஒரு விஷயமே இந்தியாவில் அவங்களால இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியாதுன்னு தெரியும். அதை ஜின்னாவும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வருவார். ஆனால் எல்லா டைமும் காங்கிரஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் ஆகும். ஸோ ஏதாவது இஷ்யூ ஆகிட்டே தான் இருக்கும். அதே போல் தான் 1946 கேபினெட் தூதுக்குழு வரும்பொழுதும் அந்த அறிக்கையை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஜின்னா அக்செப்ட் பண்ண மாட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் நேரடி நடவடிக்கை நாள் வரும். நேரடி நடவடிக்கை நாளை தொடர்ந்து கலவரம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாடு பிரிவினை அடைஞ்சு. சரிங்களா? அப்போ இந்த மாநாட்டுக்கு பின்னாடி, இந்த மாநாட்டு தீர்மானத்துக்கும் 45 சிம்லா மாநாட்டுக்கும் பின்னாடி, இந்த 2 மாநாடுகளுக்கு பின்னாடி ஒரு முழுமை பெற்ற ஒரே நாயகராக, அதாவது முஸ்லீம்களுடைய தேசிய அடையாளத்தினுடைய ஒரே நாயகராக ஜின்னா வந்து என்னது உறுதியாக நிலை பெற்றிருப்பார். டெல்லியில் ஏப்ரல் மாதம் 1946 நடந்த முஸ்லீம் லீக்கினுடைய சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட தனிநாடு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டது. சரிங்களா? ஏப்ரல் மாதம் 1946 என்ன கூட்டம் நடந்துச்சு? முஸ்லீம் லீக்கினுடைய சட்டசபை உறுப்பினர்களுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பாகிஸ்தான் வந்து என்னது ஒரு இறையாண்மை கொண்ட தனிநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்முறையாக அதன் பூகோள வரையறையும் வெளிப்படுத்திய முஸ்லீம் லீக் வட இலக்கில் வங்காளத்தையும், அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுங்கிற நாடு எந்தெந்த பகுதியிலலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட், ஒரு டிராயிங், ஒரு மேப்பு தர்றாங்க. எங்கே வடகிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தையும் அசாமையும், அதே போன்று வடமேற்கில் பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம், சிந்து, பலுசிஸ்தான் ஆகிய முஸ்லீம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளை என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் லீக்கு இதுதான் வந்து தனி நாடாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. அவங்க சுட்டி காமிச்சு இந்த மேப்பை நிராகரித்த காங்கிரஸ் தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் சார்ந்த இயக்கமும் முழு விடுதலை பெற்ற ஒருங்கிணைந்த இந்தியாவை ஆதரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்குக்கு, இந்த பக்கம் காங்கிரஸ்க்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கடைசி வரைக்கும் இந்திய பிரிவினையே விரும்பாத ஒரு நபர். ஸோ அப்போ 2 பேரும் அந்த டைமில் இருக்காங்க. 1945 அந்த டைமில் காங்கிரஸுடைய லீடராக ஆசாத் இருக்கார், ஜின்னா முஸ்லீம் லீக்கில் ஒரு மிக முக்கிய தலைவராக இருக்கார். ஸோ அப்போ அவங்க 2 பேருமே என்னது ஆப்போசிட் நிற்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட பகுதியெலாம் சுட்டி காமிச்சு இந்த பகுதியில் எங்களுக்கு தனி பாகிஸ்தானை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுடைய தலைவராக இருந்த ஆசாத் என்ன சொல்கிறாங்க, முழு விடுதலை பெற்ற ஒருங்கிணைந்த இந்தியா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதோடு நிப்பாட்டிட்டு தொடர்ந்து பார்ப்போம். அந்த மேலே ஒரு பாக்ஸ் கொஷின் விட்டு வந்திருக்கோம், அதை பார்த்துடலாமா? அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பாக்ஸ் ஏரியா விட்டு வந்தோம் இல்லையா? எஸ், அந்த முஸ்லீம் லீக்குடைய லாகூர் மாநாடு பற்றி தான் கொடுத்துருக்காங்க. 1940 மார்ச் 23 சரிங்களா? மார்ச் 23 நிறைவேற்றப்பட்ட முஸ்லீம் லீக்கினுடைய தீர்மானம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூகோள ரீதியில் இப்போ பார்த்தோம் இல்லையா சுட்டி காட்டின இடம், இதுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும் பாருங்கள். பூகோள ரீதியில் தொடர்ச்சியாக அமையப்பெற்ற பகுதிகள் பிரிக்கப்பட்டு
தேவைக்கேற்ப இந்தியாவின் வடமேற்கிலும் கிழக்கு பகுதியிலும் எண்ணிக்கை அளவில் இஸ்லாமிய பெரும்பான்மை இருப்பது போன்ற இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மை இருப்பது போன்ற பகுதிகளை உருவாக்கி இவை யாவற்றையும் இணைத்து தன்னாட்சியும் இறையாண்மையும் கொண்டவைகளாக மாற்றி அதிலிருந்து ஒரு தனிநாட்டை உருவாக்க வேண்டும். சரிங்களா? இந்த மூலம் நமக்கு எதுலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா 2 பத்திரிகைகள். ஒன்று ஸ்மித் சர்க்கார் அப்படின்ற பத்திரிகை, அடுத்து மாடர்ன் இந்தியா இந்த பத்திரிகை. சரிங்களா? இந்த 2 பத்திரிகை. அடுத்து பியர்சன் சொல்லி பின்னாடி 2018 பக்கம் 324 இருக்குது. சரிங்களா? ஓகே. அப்போ அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அவங்க சுட்டிக்காட்டிய பகுதி தான் என்னது, வடகிழக்கில் இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் வங்காளம் மற்றும் அசாம் மற்றும் மேற்கு பகுதியில் பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தானு, வடமேற்கு மாகாணம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க, தனிநாடு தர முடியாதுப்பா அப்படின்னாங்க. இவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து ஜூலை 1945 வரையான காலத்தில் நடந்த சிம்லா மாநாட்டையொட்டி நடந்துக்கிட்டு இருந்த வேலையில் வின்சென்ட் சர்ச்சில் இருக்காரியா, இங்கிலாந்து, அவர் என்னது பதவியில் இருந்து அவர் பொறுப்பில் இருந்து போகிறார். அடுத்து தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கிளமண்ட் அட்லி பதவிக்கு வராரு. வின்சென்ட் சர்ச்சிலுடைய பதவிக்காலம் ஆட்சி முடிஞ்சிருது. அதற்கப்புறம் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று கிளமண்ட் அட்லி அவர்கள் பதவிக்கு வர்றாரு. சரிங்களா? காலம் கணிசமாக மாறி போய் இருந்துச்சு. பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி விடுதலையை உறுதி செய்ததோடு அதற்கான நடைமுறைகள் மட்டுமே எஞ்சி இருப்பதாக அறிவிக்கிறாரு. சரிங்களா? அப்போ கிளமண்ட் அட்லி இங்கிலாந்து பிரதமராக வந்தது இந்தியாவுடைய விடுதலைக்கான ஒரு வாய்ப்பு கனிந்த காலமாக கருதப்படுது. அவர் வந்தவொடனே என்ன சொல்கிறாரு, விடுதலையை உறுதி செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விடுதலையை உறுதி அந்த விடுதலையை உறுதி செஞ்சு அந்த விடுதலையை கொடுப்பதற்கான நடைமுறைகள், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறார். அதை தொடர்ந்து தான் என்ன ஆகுது, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் மற்றும் மவுண்ட் பேட்டன் திட்டமானது நடக்குது. அமைச்சரவை தூதுக்குழு 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்த சூழலில் அமைச்சரவை தூதுக்குழுவானது உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டிற்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த அரசு செயலர் யார், ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ். சரிங்களா? இந்தியாவுக்கான செக்ரட்டரி அரசு செக்ரட்டரி யார், ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸு. ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ். இந்த பெத்திக் லாரன்ஸ் தான் இந்த குழுக்கு தலைவர். சரிங்களா? பேர் கடைசியாக இருக்குன்னு சொல்லி நினச்சக்கூடாது, இவர் தான் தலைவர். இந்த 3 பேரை உறுப்பினராக கொண்ட ஒரு தூதுக்குழு. இவங்க 3 பேருமே பிரிட்டிஷ் மினிஸ்டராக இருந்தவங்க. அவங்கள கொண்ட ஒரு தூதுக்குழு. அதனால தான் கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க, அமைச்சர்களே. அதனால் மார்ச் மாதம் 1946 இந்தியாவுக்கு முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அரசை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த தூதுக்குழு மாகாணங்கள்லையும் சுதேச ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்கள்லையும் தேர்தல் நடத்தி அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறாங்க. இந்த வேலையில் பார்த்திங்கன்னா இந்திய பிரிவினை பற்றிய சிந்தனைகள் எதுவுமே முக்கியத்துவம் பெறலை. இந்த டைமில் இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை எழுதணும். ஸோ அதற்கான மாகாணங்கள்லேயும் சுதேச அரசுகள்லையும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானுக்காக ஒரு 90 பேர் போயிடுவாங்க. சரிங்களா? அப்போது பிரிவினை பற்றி எந்த விஷயமும் முக்கியத்துவம் பெறாமல் தான் இருந்தது. இருந்தாலும் அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கினுடைய செல்வாக்கை நிறுவக்கூடிய வகையில் கூட்டாட்சி போன்றது ஒரு அமைப்பையும் இந்தியாவினுடைய பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறு ஒரு யோசனை தர்றாங்க. சரிங்களா? அப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் விடுதலை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த முஸ்லீம் லீக்கினுடைய செல்வாக்கை கொண்டு வர முடியாது. அதற்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டாட்சி அமைப்பு. ஏற்கனவே நம்ம கடந்த பாடத்தில் பார்த்துருப்போம், 3 அடுக்கு கூட்டாட்சியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இப்போ கூட்டாட்சியை கொண்டு வருவாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய பிற பகுதியில் காங்கிரஸும் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் முஸ்லீம் லீக்கும் நிர்வகிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை முன்வைக்கிறாங்க. இதற்கு 1946 ஜூன் 6 ஜின்னா என்ன பண்ணுறாரு, ஒப்புதல் தராரு. சரி, ஓகே. அதாவது இப்போவே சில பகுதிகளை நம்ம நிர்வாக பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு நாடு பிடிச்சி தரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜின்னா நினச்சிக்கிட்டு, ஸோ அமைச்சரவை தூதுக்குழு உடைய இந்த அறிக்கைக்கு ஜின்னா எப்பொழுது ஒப்புதல் தராரு, 1946 ஜூன் 6. பின்னாடி இவரே என்ன பண்ணிடுவார், அதை வாபஸ் வாங்கிடுவார். சரிங்களா? சரி, ஓகே. அது அடுத்து இதற்கிடையே காங்கிரஸ் அமைச்சரவை தூதுக்குழுவின் நோக்கத்தில் இந்த சட்டசபையை உருவாக்க இருந்த தீவிரத்தை
புரிஞ்சுக்கிறாங்க. இது குறித்து 1946 ஜூலை 7 கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவில் பேசிய நேரு என்ன சொல்கிறாருன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக தெரியப்படுத்துகிறாரு. சரிங்களா? ஜூன் 6 முஸ்லீம் லீக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஜூலை 7 காங்கிரஸ் கூட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அமைச்சரவை தூதுக்குழுடைய இந்த பிரித்து நிர்வாகம் பண்ணக்கூடிய முன்மொழிவை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதை அடுத்து 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக்கு அந்த அமைச்சரவை தூதுக்குழுவினுடைய அறிக்கையை நிராகரிக்கிறதா ஜின்னா சொல்லிடுறாரு. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணதும் அவர் தான், ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்டதும் அவர் தான். ஏன்னா ஜூன் 6 ஏற்றுக்கிறாரு. அதுக்கடுத்து கரெக்டாக ஒரு மாதம் கழித்து தான் காங்கிரஸ் ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன ஆகுது, காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த குறிப்பிட்ட நாள்லேயே ஏன்னா அது ஜின்னாவுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இந்த அமைச்சரவை தூதுக்குழுடைய முடிவையும் என்னது ஜின்னா நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜூலை 29 சொல்லிடுறாரு. சரிங்களா? 3 தேதி ஜூன் 6 எனது அமைச்சரவை தூதுக்குழுவினுடைய அறிக்கையை முஸ்லீம் லீக் ஏற்றுக்கொண்டது, ஜூலை 7 காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, ஜூலை 29 முஸ்லீம் லீக் நிராகரிப்பதாக அறிவித்தது. அவ்வளோதான். சரி, நீண்ட கலந்தோசனை நடக்குது. அந்த கலந்தோசனைக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா 1946 ஜூன் 15 வைஸ்ராய் என்ன பண்ணுறாரு, ஒரு இடைக்கால அரசை நடத்துறதுக்கு 14 பேருக்கு அழைப்பு கொடுக்குறார். சரிங்களா? ஒரு இடைக்கால அரசு நிறுவனம் இல்லையா? ஸோ அப்போ யார், வேவல் பிரபு தான் இருப்பார். ஸோ வேவல் பிரபு என்ன பண்ணுறாரு, ஒரு 14 பேருக்கு இடைக்கால அரசு நேருவினுடைய தலைமையில் செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டிருக்கோம். அது அங்கங்கே நம்ம பார்ப்போம். அப்போ அழைப்பு யார் யாருக்கெல்லாம் விடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி மற்றும் ஹரிகிருஷ்ண மக்தப் ஆகியோரும், முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, லியாகத் அலிகான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜா சர் நஜ்முதீன் மற்றும் அப்துல் ரப் நிஸ்தர். சரிங்களா? அப்துல் ரப் நிஸ்தர். அதற்கடுத்து சீக்கியர்கள் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங்கு, பார்சிகளின் சார்பில் சார் என்பி இன்ஜினியர். சரிங்களா? இன்ஜினியரும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராம், இந்திய கிறிஸ்தவர்கள் சார்பாக ஜான் மத்தாயோ. இந்த பேர்கள்லாம் ரொம்ப முக்கியம். டக்குன்னு பொறுத்து கொடுத்து இடைக்கால அரசில் பணியாற்றிய சீக்கியர்கள், இப்போ இடைக்கால அரசில் பணியாற்றியவர்கள் யார் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டு காங்கிரஸு, முஸ்லீம் லீக்கு, சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து பொறுத்துக்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம பொறுத்து தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். இவங்க 14 பேரையும் என்னது வேவல் பிரபு என்ன பண்ணுறாரு, இடைக்கால அரசு அமைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு இருக்கிறாரு. இந்த குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றனுக்கு ஜாகிர் ஹுசேன் பெயரை காங்கிரஸ் முன்மொழிகிறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம சிம்லா மாநாட்டில் நடந்துச்சு இல்லையா, அதே பிரச்சனை தான். முஸ்லீம் தலைவர்களை நியமிக்கிறதுக்கு, அதாவது வைஸ்ராயினுடைய குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினராக கூட இந்த இடைக்கால அரசுலையும் கூட இஸ்லாமிய தலைவர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தகுதி என்னது முஸ்லீம் லீக்குக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு தலைவர், இஸ்லாமிய தலைவர், அவர் காங்கிரஸ்காரர். அவர் பேரை காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, இடைக்கால அரசில் போகிறதுக்கு முன்மொழிகிறாங்க. இதற்கு 1946 ஜூலை 29 இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான். அப்போ இந்த ஜாகிர் ஹுசேனை காங்கிரஸ் முன்மொழிந்ததை எதிர்த்து தான் ஜின்னா அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த கேபினெட் தூதுக்குழுவினுடைய அறிக்கையை நிராகரிக்கிறதாக 1946 ஜூலை 29 எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்டசபையில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜின்னா சொல்லிடுறார். சரிங்களா? இதற்கு ஆங்கிலேய நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, மிக கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்க. அடுத்து அரச பிரதிநிதி 1946 ஆகஸ்ட் 12 அன்று தான் காங்கிரஸ் தலைவர் நேருவை அழைத்து, சரிங்களா, காங்கிரஸ் தலைவர் நேருவை அப்போது அழைத்து இடைக்கால அரசை உருவாக்கப் போவதாக தெரிவிக்கிறாரு. சரிங்களா? வேவல் பிரபு என்ன பண்ணுறாரு, ஆகஸ்ட் மாதம் 12 நமக்கு சுதந்திர நாளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, நான் இடைக்கால அரசை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நேருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதற்கப்புறம் நேருக்கிட்ட ஒரு டிஸ்கஷனை முடிச்சுட்டு, சரிங்களா, நேருவோடு இங்கே இருக்குது, நேருவோடு கலந்தாலோசித்த பின்னாடி ஆகஸ்ட் 25 தேசிய இடைக்கால அரசினுடைய 12 உறுப்பினர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டது.
சரிங்களா? ஆகஸ்ட் 12லே என்ன பண்ணுறாரு, நான் இடைக்கால அரசை அறிவிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டிஸ்கஷன் நடக்குது. அதற்கப்புறம் ஒரு 13 நாள் கழிச்சு, சரிங்களா, 13 நாள் கழித்து 25ஆம் தேதி இடைக்கால அரசினுடைய 12 உறுப்பினர்களுடைய பெயரை யார், வேவல் பிரபு வைஸ்ராயி அறிவிக்கப்படுறாங்க. அதற்கப்புறம் நேரு உட்பட வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசப் அலி, அருணா ஆசப் அலி இருக்கல, ஆசப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங்கு, சர் ஷாப்த் அகமது கான், ஜெகஜீவன் ராம், சையத் அலி சாகிர் மற்றும் குவர்ஜி ஹர்முஸ்ஜி பாபா ஆகியோர் அந்த 12 பேர். மேலும் 2 இஸ்லாமியர்களின் பெயர்கள் பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 14 பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதில் 12 பேரை அறிவிச்சிட்டாங்க. 2 இஸ்லாமியர்கள் மட்டும் பாக்கி, அவங்க பேர் பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 12 பேரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 5 இந்துக்கள், இவர்களில் 5 இந்துக்கள், 3 முஸ்லீம்கள், அப்புறம் பட்டியலினம் இந்திய கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் போன்றோரில் இருந்து தலா ஒரு நபர் என்ற அடிப்படையில் இந்த பட்டியல் என்னது அமைக்கப்பட்டிருந்த 5 இந்து தலைவர்கள், 3 முஸ்லீம் தலைவர்கள், அடுத்து பட்டியல் இனத்தில் ஒருத்தர், இந்திய கிறிஸ்தவர்களில் ஒருத்தர், சீக்கியர்களில் ஒருத்தர், பார்சிகளில் ஒருத்தர் அப்படின்ற அடிப்படையில் என்னது இந்த பட்டியல் 12 பேர் கொண்ட பட்டியலானது அமைக்கப்பட்டிருந்து, பின்னாடி ஹரிகிருஷ்ண மக்தபின் இடத்துல சரத் சந்திர போஸ் நியமிக்கப்பட்டார். சரிங்களா? ஹரிகிருஷ்ண மக்தப் 14 பேர் வருவாங்களே, அதில் வருவார். அப்போ அவருடைய பிளேஸுக்கு பதிலாக யார், சரத் சந்திர போஸ் நியமிக்கப்பட்டார். அதுபோல் பார்சி இனத்தில் இன்ஜினியர் இருப்பார் இல்லையா, என்பி இன்ஜினியர், அந்த என்பி இன்ஜினியருக்கு பதிலாக குவர்ஜி ஹார்முஸ்ஜி பாபா அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார். முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல காங்கிரஸ் தனது உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. சரிங்களா? முஸ்லீம் லீக்குக்கு நியமிச்சிருப்பாங்களே அந்த இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க தான் பங்கெடுக்கலையா, அதனால் காங்கிரஸ் அவர்களுடைய உறுப்பினர்களை நியமிச்சிருவாங்க. அவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசப் அலி, சபத் அகமது கான் மற்றும் சையது அலி ஜாகிர். இவங்கள காங்கிரஸ் என்னது முஸ்லீம் லீக்குடைய இடத்துல நிற்க வச்சுருப்பாங்க. சரிங்களா? முஸ்லீம் லீக்கு 1946 ஆகஸ்ட் 16 இதனை தொடர்ந்து அப்போ இடைக்கால அரசை போட்டாங்க. செப்டம்பர்லேருந்து இடைக்கால அரசு நடக்க ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட்டில் அறிவிச்சாங்களா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு, செப்டம்பர்லேருந்து நேரு தலைமையில் இடைக்கால அரசு என்னது செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ முஸ்லீம் லீக் நிராகரிச்சிட்டாங்க. ஆனாலும் அரசு பிரதிநிதி என்ன பண்ணிட்டாரு, இடைக்கால அரசை நிறுவுறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டார். இதைத் தொடர்ந்து முகமது அலி ஜின்னாவும் முஸ்லீம் லீக்கும் என்ன செய்கிறாங்க, ஆகஸ்ட் 16 சுதந்திரம் அடைந்ததுக்கு அடுத்த நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தின விழா, அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை செயலில் இறங்குவதற்கு இஸ்லாமியருக்கு அறைகூவல் விடுக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த நேரடி நடவடிக்கையினால் தொடர்ந்து கல்கத்தாவிலும் டெல்லி உட்பட பிற பகுதிகளிலும் இரத்த ஆறு ஓடியது. ஒரு சில சீடர்களை அழைத்து கொண்ட காந்தியடிகள் கல்கத்தாவை வந்தடைந்து அங்கே போலிகாத்தா அப்படிங்கிற மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியினுடைய புறக்கணிக்கப்பட்ட ஒரு வீட்டில் தங்கிறதுக்கு முடிவு செய்கிறார். டெல்லியில் வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் தற்காலிக முகாம்களில் டெல்லியில் வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த இப்போ டெல்லியில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, நம்ம அருண்ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியம்னு நினைக்கிறேன். டெல்லியில் அருண்ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஆக்சுவலாக அதனுடைய பழைய பேர் பார்த்திங்கன்னா பெரோஷா கோட்லா அப்படின்னாங்க. அதுதான் கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் டெல்லி ஸ்டேடியம்னா பெரோஷா கோட்லா. கல்கத்தா ஈடன் கார்டனுக்கு அப்புறம் இந்த பெரோஷா கோட்லா தான் ரொம்ப பழமையான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருந்துச்சு. அந்த பெரோஷா கோட்லா இருக்கு இல்லையா, அந்த இடத்த கட்டினது யாருன்னா துக்ளக் வம்சத்தை சேர்ந்த பெரோஷா துக்ளக் இருக்கார் இல்லையா, அடிமைகளுக்கு வாழ்வு தந்திருப்பார்ல 80,000 அடிமைகளுக்கு, அவர் தான். அந்த அடிமைகளுக்காக அவர் கட்டின அந்த மைதானம் தான் என்னது அந்த பெரோஷா கோட்லாங்கிறது அந்த இடம். அதே போல் புராணகிலாங்கிற இடம் யார் கட்டிருப்பா, ஷெர்ஷா சூர் அவர்கள் கட்டிய இடம் தான் என்னது புராணகிலா. அந்த பழைய கோட்டை, இந்த இடங்களில் புறா என்ன பண்ணுறாங்க, வீடுகளை இழந்த முஸ்லீம்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. டெல்லியை காந்தியடிகள் டெல்லிக்கு வராரு. எப்போ வராரு, 1946 செப்டம்பரில் வராரு. செப்டம்பர் மாதம் வந்துட்டு இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நேருக்கிட்ட சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நேரு தான் அப்போ இடைக்கால அரச பொறுப்பை ஏற்றிருப்பார் இல்லையா. அப்போ காந்தி செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இங்கே நம்ம டெல்லிக்கு நேருக்கிட்ட சொல்கிறாரு,
இஸ்லாமியர்களும் இந்திய மக்கள் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் மீது வன்முறையானது கட்டவிழ்த்தப்பட்டு அவர்களுடைய வீடுகள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு அவங்க இப்படி புராணங்களால் போய் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவர்களை பாதுகாப்பதும் வந்து என்னது இந்திய அரசினுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லி நேருக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி வலியுறுத்தினதுக்கு அப்புறம் தான் டெல்லியில் என்னுடைய அதிகார மட்டமானது அங்கே இருந்த புராணங்களாவில் இருந்த மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி அவர்களுக்கு தேவையான கழிவறை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே இந்த பின்புலத்தில் தான் காங்கிரஸ் வந்து இடைக்கால அரசு உருவாக்கத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த நிகழ்வினுடைய அடிப்படையில் பின்புலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடைக்கால அரசு உருவாக்கத்தை ஏற்றுக்கிறாங்க. நேருவும் மற்ற 11 நபர்களும் சரிங்களா, நேருவும் மற்ற 11 நபர்களும் 1946 செப்டம்பர் 2 பதவி ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா, செப்டம்பர் 2 பதவி ஏற்றுக்கிட்டாங்க. காந்தி செப்டம்பர் 9 வர்றாரு, 9 வந்து நேருக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் மாதமே கலவரங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட்லேயே ஏன் அந்த மக்களுக்கு காந்தி வந்து சொல்கிற வரைக்கும் ஏன் உணவு இதெல்லாம் தரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால அரச பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்து இவருக்கு இப்போ தான் வருது. எப்போது இந்த கலவரம் நடக்கிறதுனால அந்த இது இல்லை, கலவரம் நடக்கிறதுனால பதவி ஏற்க முடியாமலே இருந்துட்டு வந்து செப்டம்பரில் பதவி ஏற்றுக்கிறாங்க. ஸோ பதவி ஏற்றுக்கிட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, வீடுகள் இல்லாத இஸ்லாமியர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தராங்க. சரிங்களா, அதற்கப்புறம் ஒரு இனக்கலவரம் வெடித்து கிளம்பிய போது அது பம்பாயையும் அகமதாபாத்தையும் கடுமையாக தாக்குது இனக்கலவரம். வேவல் பிரபு மற்றும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி நேருவினுடைய ஆலோசனையை வாங்கிக்கிட்டு மீண்டும் முஸ்லீம் லீக்கை இடைக்கால அரசில் பங்கெடுக்க அழைப்பு விடுக்கிறாரு. முஸ்லீம் லீக் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டாலும் ஜின்னா அமைச்சரவையில் பங்கெடுக்கிறதுக்கு மறுத்துக்கிட்டார். சரிங்களா, திரும்பவும் யார் வேவல் பிரபு என்ன பண்ணுறாரு, நேருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் லீக்கை திருப்பியும் கூப்பிட்டு இந்த இடைக்கால அரசில் பங்கெடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முகமது அலி ஜின்னா அமைச்சரவையில் நான் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். இடைக்கால அமைச்சரவை 1946 அக்டோபர் 26 என்ன பண்ணுறாங்க, மறுசீரமைப்பு செய்கிறாங்க. செப்டம்பர் 2 இடைக்கால அமைச்சரவை பதவியேற்று கொண்டு செயல்பாட்டை தொடங்கி செப்டம்பரில் எடுத்து அக்டோபர் 26 என்ன பண்ணுறாங்க, ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க, மறுசீரமைக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக் சார்பில் பங்கு பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியாகத் அலிகான், ஐஐ சுந்தரிகர், ஏஆர் நிஸ்தர், கசன்பர் அலிகான் மற்றும் ஜோகேந்திரநாத் மண்டல் ஆகியோர் ஆவர். அப்போ அந்த இடைக்கால அமைச்சரவையில் ஜின்னா கலந்துக்க மாட்டேன்றார், மற்றவர்கள் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவர்களுடைய பெயர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆனால் காங்கிரஸிற்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையிலான பகைமை வந்து குறையாமலேயே அது இடைக்கால அமைச்சரவை குழுவினுடைய செயல்பாடுகளில் எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருந்தது. உண்மையில் வந்து என்னது, செயல்பாடற்ற நிலையில் இருந்துச்சு. அதாவது முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் சின்ன சின்ன முட்டல் மோதல் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான ஒரு செயல்பாடுமே செய்யாமல் ஒரு செயல்பாடற்ற நிலையிலேயே இருந்திருப்பாங்க. அந்த பகைமையில் புரியாமல் தான் இடைக்கால அமைச்சரவை குழுவில் செயல்பாடுகளில் எதிர்த்து இவங்க எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. லீக்கினுடைய அரசியல் சாசன சபையை உருவாக்க ஒத்துழைக்க பிடிவாதமாக மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்க, அரசியல் சாசன நிர்ணய சபையை உருவாக்குறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா, நாடு கடுமையான இனக்கலவரத்தில் சிக்கி மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. கிழக்கு வங்காளத்தில் நவகாலியில் இனக்கலவரத்தால் சூறையாடப்பட்டது. சரிங்களா, நவகாலிங்கிற இடம் சூறையாடப்பட்டது. காந்தி நேராக அங்கேயே போகிறாரு. சரிங்களா, போயிட்டு இடைக்கால அரசில் பங்கு பெற்ற லீக்கினுடைய உறுப்பினர்கள் முறையான கூட்டம் துவங்குவதற்கு முன் நேரு அரச பிரதிநிதி முன்னிலையில் நடத்திய அலுவலக குறிப்புக்கு உட்படாத கலந்தாலோசனை கூட்டங்களை புறக்கணிக்கிறாங்க. முஸ்லீம் லீக்கினுடைய உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க, முறையான கூட்டம் துவங்குவதற்கு முன்னாடியே நேரு அரசு பிரதிநிதி அவங்க 2 பேர்த்தோட முன்னிலையில் நடத்திய அலுவலக குறிப்புக்கு உட்படாத கலந்தாலோசனையை அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. இடைக்கால அரசினுடைய செயல்பாடுகளை உள்ளிருந்து கெடுக்கக்கூடிய நோக்கம் கொண்டது போல் முஸ்லீம் லீக்கினுடைய செயல்பாடுகள் வந்து என்னது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, காங்கிரஸ் ஜூலை ஆகஸ்ட் 1946 நடைபெற்ற தேர்தலில் 210 199 பொது இடங்களை வெற்றி பெற்று பெரும் வெற்றியை குவித்தது. சரிங்களா, அப்போ எலெக்ஷன் நடக்குது, இடைக்கால அரசுக்கு அவங்க பதவி ஏற்றுட்டாங்க. அடுத்து 46
ஜூலை ஆகஸ்ட்டில் சரிங்களா எலெக்ஷன் வச்சு தானே பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு எலெக்ஷனில் நிற்க வச்சு செப்டம்பரில் பதவி ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் என்னது தேர்தல் நடக்குது. நடைபெற்ற தேர்தலில் 210 இடத்துக்கு 199 பொது இடங்களில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை குவிக்குது. அதுபோலவே முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களில் நன்கு வெற்றி பெற்றார். அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள்லையும் முஸ்லீம் லீக்கு வெற்றியை பெற்று ஜெயிச்சிட்டாங்க. அதனுடைய அணியில் 76 இடங்கள் இருந்தது. சரிங்களா, முஸ்லீம் லீக்கினுடைய அணியில் 76 இடங்கள் இருந்தது. காங்கிரஸுடைய அணியில் 199 இடங்கள் இருந்தது. இஸ்லாமிற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்களில் ஒரே ஒரு இடங்கள் நீங்களாக 76 இடங்களை அது பெற்றிருந்தது. அப்போ இஸ்லாமியர்களுக்கு எத்தனை இடங்கள் வழங்கப்பட்டது? 77 இடங்கள் வழங்கப்பட்டது. அந்த 77ல் 76 இடத்த முஸ்லீம் லீக்கு ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா, காங்கிரஸ் டோட்டலாக 210ல் 199 ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா, இருந்தாலும் சட்டசபையில் பங்கெடுக்கிறத புறக்கணிக்க அது முடிவு செய்யுது. எது? முஸ்லீம் லீக். அது அப்படிங்கிறது இந்த இடத்துல எது? முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் தான் என்ன பண்ணுறாங்க, என்ன தான் ஜெயித்தாலும் நாங்கள் சட்டசபையிலாம் கலந்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக என்ன செய்கிறாங்கன்னா 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் 207 உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. முதல் கூட்டம் டிசம்பர் 9 11 மணிக்கு டெல்லியில் நடந்துச்சு இல்லையா? அந்த முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர்? 207 பேர். சரிங்களா, நம்ம 385 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு மொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 292 பேர் வந்து மாகாண சட்டசபையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 92 பேர் சுதேச அரசுகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 3 பேர் வந்து மாகாண ஆணையர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அதில் இந்த முஸ்லீம் லீக்கில் இருந்து ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா மாகாண பகுதியில், அந்த 76 பேருமே கலந்துக்க மாட்டாங்க. அதே போல் சுதேச உறுப்பினர்களில் சிலரும் கலந்துக்காமல் போயிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 207 பேர் முதல் கூட்டத்தில் கலந்துட்டுருப்பாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. பாலிட்டியில் கூட கேட்கணும் வாய்ப்பு இருக்குது. முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை, அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனை? 207 பேர். சரிங்களா, இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் என்னது பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. அந்த முத்திக்கிட்டே போயிருந்த பிணைக்கினுடைய விளைவாக இடைக்கால அரசு சுமூகமாக நடக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. வேற்றுமைகளை களையக்கூடிய விதமாக அரச பிரதிநிதியினுடைய தலைமையில் நடத்தப்படும் அலுவலக குறிப்புக்கு உட்படாது, அதாவது அன்அஃபிஷியல் மீட்டிங், அந்த அன்அஃபிஷியல் மீட்டிங் எல்லாத்தையுமே தொடக்கத்திலிருந்தே நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஒன்லி அஃபிஷியல் மீட்டிங்ஸ் மட்டும்தான். சரிங்களா, அஃபிஷியல் மீட்டிங்ஸ் மட்டும்தான் முஸ்லீம் லீக் கலந்துக்கிறாங்க. அன்அஃபிஷியல் மீட்டிங் எது இருந்தாலும் அது எல்லாமே இவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உச்சமாக வந்து பார்த்திங்கன்னா 1947 மார்ச் மாதம் லியாகத் அலிகான் என்ன பண்ணுறாரு, ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறாரு. சரிங்களா, 1947 மார்ச்சில் லியாகத் அலிகான் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறாரு. அந்த நிதிநிலை அறிக்கை தான் இது எல்லாத்துக்கும் உச்சமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலைகள் மீதும் தொழில்கள் மீதும் அடுக்கடுக்காக பல வரிகளை சுமத்திய நிதியமைச்சர் ஒரு ஆணையத்தின் மூலமாக 150 பெரும் வர்த்தக அமைப்புகளின் செயல்பாடுகளையும் அவைகளின் மீது இருந்த வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க நிர்பந்தித்தார். சரிங்களா, லியாகத் அலிகான் அவர்கள் தான் அப்போது நிதியமைச்சராக இருந்திருப்பார். அவர் 1946 மார்ச் மாதம், சரிங்களா 1947 மார்ச் மாதம் சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த நிதிநிலை அறிக்கையில் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்கள் மீது அடுக்கடுக்காக பல வரிகளை சுமத்துறாரு. யார்? லியாகத் அலிகான் அப்படிங்கிற நிதியமைச்சர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணையத்தின் மூலமாக மிகப்பெரிய வர்த்தக அமைப்புகளாக இருந்த 150 மிகப்பெரிய வர்த்தக அமைப்புகளினுடைய செயல்பாடுகளையும் அவைகள் மீது இருந்த வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிர்பந்திக்கிறாரு. லியாகத் அலிகான் அவரது அறிக்கையை சோசியலிஸ்ட் நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். சரிங்களா, லியாகத் அலிகான் அவர்கள் அவருடைய நிதிநிலை அறிக்கையை எப்படி வர்ணித்தார்? சோசலிச நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. லியாகத் அலிகான் அவர்களுடைய இந்த நடவடிக்கை காங்கிரஸை ஆதரிச்சிட்டு இருந்த மிகப்பெரிய வர்த்தகர்களை நேரடியாக குறிவைக்கிறதாகத்தான் இருந்துச்சு. அவருடைய நோக்கம் தெளிவாக தெரிஞ்சு, காங்கிரஸை பூரா எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா,
பிஸ்னஸ் மேன்ஸ் பூரா. ஸோ அவங்க மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை விசாரிங்க, அவங்க மீது இருக்கக்கூடிய வரியை இப்போ விசாரிங்க அப்படிங்கிற விதமாக தான் லியாகத் அலிகான் அவர்களுடைய நிதிநிலை அறிக்கை இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்திய பிரிவினையை ஏற்படுத்த தளம் அமைக்கும் விதமாக காங்கிரஸும் லீக்கும் ஒன்றிணைந்த செயல்பாட்டின் மூலமாக தேசம் விடுதலை பெற முடியாது அப்படிங்கிறத உணர வைப்பதே அதுவாகும். சரிங்களா? அதாவது பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு தளம் அமைக்கக்கூடிய விதமாக, பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு என்னது வழி அமைக்கக்கூடிய வாய்ப்பாக விதமாக காங்கிரஸும் லீக்கும் ஒன்றிணைந்த செயல்பாட்டின் மூலமாக என்னன்னா பிரிவினை ஏற்படுத்தி தான் ஆகணும். ஸோ அதுக்காக காங்கிரஸ் லீக்கும் ஒன்றா இருந்து செயல்படுறது மூலமாக தேச விடுதலை வாங்க முடியாது அப்படிங்கிறத உணர வைப்பதற்காக தான் லியாகத் அலிகான் இப்படிப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இந்த சென்டென்ஸுடைய அர்த்த மீனிங் அதாங்க, பிரிவினையை ஏற்படுத்த தளம் அமைக்கும் விதமாக அப்படின்னு அது பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அமைக்கக்கூடிய விதமாக காங்கிரஸும் லீக்கும் ஒன்றிணைந்த செயல்பாட்டின் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படக்கூடியதன் மூலமாக நாடு விடுதலை பெற முடியாது அப்படிங்கிறத உணர வைப்பது தான் அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பொருள் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அப்போது பிரிட்டிஷ் பிரதமராக யாருப்பா? கிளமண்ட் அட்லி வந்திருப்பார் இல்லையா? கிளமண்ட் அட்லி 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் பிப்ரவரி 7 பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாரு? ஒரு அறிக்கையை வெளியிறாரு. அவர் என்னைக்கு 1947 பிப்ரவரி 20 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரிட்டிஷ்காரங்க எல்லாரும் ஜூன் மாதம் 1948 வாக்கில் இந்தியாவை விட்டு வெளியேறதில் தீர்மானமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. சரிங்களா? ஜூன் 1948 நாங்கள் நாட்டை விட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுறாங்க. அடுத்து வேவல் பிரபு 1947 மார்ச் 22 அரசு பிரதிநிதி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அந்த பதவிக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு நியமிக்கப்படுறாரு. நாட்டை பிரிவினை செய்து கொடுக்கறதுக்காக 1947 மார்ச் 22 யார் வர்றா? மவுண்ட் பேட்டன் வர்றாரு. வேவல் பிரபு ரிசைன் பண்ணிட்டு போகிறார். சரி, நெக்ஸ்ட் நம்ம மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் பார்க்க போகிறோம். மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினையை ஏற்படுத்த ஒரு தெளிவான திட்டத்தை வச்சுருந்தார். அதன்படி என்ன அந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்தின்படி பஞ்சாபை, சரிங்களா, பஞ்சாப் இருக்குல்ல, இப்போது பஞ்சாப் இருக்கு இல்லையா, அது நமக்கு பிரிக்கப்பட்டது பிரகாரம் அப்போ பழைய பஞ்சாபினுடைய பெரும்பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு பஸ்ஸு தரைவழி போக்குவரத்து இருக்குங்க. சரிங்களா? அதன் வழியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்தார் இருக்காங்களே சீக்கியர்கள், அவங்க இங்கேருந்து பாகிஸ்தானில் அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, போய் பார்த்துட்டு வருவாங்க, அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு போவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அந்த திட்டத்தின்படி பஞ்சாபை மேற்கு கிழக்காக பிரிப்பதும், அதாவது மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் வழங்கப்படும், கிழக்கு பகுதி இந்தியாவுக்கு. அப்போ பஞ்சாபை மேற்கு கிழக்காக பிரிப்பதும், அதே போல் வங்காளத்தையும் மேற்கு கிழக்காக பிரித்து அதனுடைய மேற்கு பகுதியை இந்தியா வைத்து கொள்ளவும் கிழக்கு பகுதியை பாகிஸ்தானுடைய அங்கமாக மாற்றவும் அம்சங்களை அவருடைய மவுண்ட் பேட்டனுடைய திட்டத்தில் இருந்தது. அடுத்து காங்கிரஸுடைய செயற்குழு 1947 மே 1 என்ன செய்கிறாங்க? இந்த இந்தியாவை பிரிக்கிற திட்டத்துக்கு நாங்கள் உடன்படுறோம் சாமி, போதுமையா அப்படின்னு சொல்லி எப்போ 1947 மே 1 இந்திய பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக காங்கிரஸ் மவுண்ட் பேட்டன்கிட்ட தெரிவிக்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க? லண்டன் போகிறார். யார்? மவுண்ட் பேட்டன். ஓகே, ரெண்டு பேர் காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பிரச்சனை நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால லண்டனுக்கு போயிட்டு திரும்பி வர்றார். யார்? மவுண்ட் பேட்டன் அரசு பிரதிநிதி இந்தியாவுக்கு வந்துட்டு பிரிவினைக்கான டிராஃப்டிங்கை வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க நாங்கள் குறிப்பிட்ட தேதி என்னைக்கு ஜூலை சொல்லியிருந்தாங்க இல்லையா, 1948, சரிங்களா, இங்கே இருக்கும் பாருங்கள், 1948 ஜூன் மாதம், எஸ் ஜூன் மாதத்துக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்டு போய் வெளியேறிடுவோம் அப்படின்னு உறுதி சொல்லியிருப்பா இல்லையா. அப்படி குறிப்பிட்ட அந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆகஸ்ட் 15 இந்தியாவை விட்டு மொத்தத்திலேருந்து நாங்கள் விலக போகிறோம் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் சொல்லுவார். சரிங்களா? அவர் அறிவித்த அந்த நாளில் இருந்து, சரிங்களா, மவுண்ட் பேட்டன் அவர்கள் என்னை சொல்கிறாரு, 48 ஜூன் கிடையாதுங்க, 1947 ஆகஸ்ட்லேயே நாங்கள் உங்கள்கிட்ட அதிகாரத்தை பூரா கொடுத்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்த நாளிலிருந்து இந்திய விடுதலைக்கு பார்த்திங்கன்னா 11 வாரங்கள் தான் இருந்தது. சரிங்களா?
11 வாரங்கள், அதாவது 77 நாட்கள் தான் இருந்தது. 11 வாரங்கள், ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா 77 நாள் தான் மிச்சம் இருந்தது. அடுத்து அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடுறாங்க. கூடிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கோவிந்த் பல்லப் பந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்க அது நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? கோவிந்த் பல்லப் பந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்க நிறைவேற்றப்பட்டது. நேரு, பட்டேல் போன்றவர்களுடைய அதிகாரமற்ற வலியுறுத்தும் திறனும் காந்தியடிகளின் தார்மீக சக்தியுமே அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவில் அத்தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு காரணிகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கோவிந்த் பல்லப் பந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஜூன் 15, 47 கூடுறாங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுறதுக்கு யார் யார் காரணங்கிறாங்க? நேரு, வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய அதிகாரமற்ற வலியுறுத்தல், காந்தியடியுடைய தார்மீக சக்தி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் குழுவில் இந்த தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பல கொந்தளிப்பான சம்பவங்கள் வந்து மார்ச் 1946 நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? மார்ச் 1946 நடக்க ஆரம்பிச்சிச்சு. 1947 ஆகஸ்ட் 15 வரையிலான காலத்தில் நடந்தது. அதில் அமைச்சரவை தூதுக்குழு நியமிக்கப்பட்டமை, இடைக்கால அரசினுடைய உருவாக்கம், சட்டமன்றத்தினுடைய தோற்றம், காங்கிரஸிற்கும் முஸ்லீம் லீக்கிற்கும் இடையே ஏற்பட்ட பிளவு, நாட்டின் பிரிவினைக்கும் இறுதியாக விடுதலைக்கும் விட்டு சென்றமை போன்றவை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. ஓகே. இதோட வந்து இந்த பாடம் முடிஞ்சுங்க. சரிங்களா? இந்த விஷயம்லாம் அவ்வளோதான். பல கொந்தளிப்பான சம்பவங்கள் வந்து எப்போருந்து நடந்துச்சு? மார்ச் 46 நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அமைச்சரவை தூதுக்குழு நியமிக்கப்பட்டது, இடைக்கால அரசுடைய உருவாக்கம், சட்டமன்றத்தினுடைய தோற்றம், காங்கிரஸுக்கு முஸ்லீம்களுக்கு இடையே ஏற்பட்ட பிளவு, நாட்டின் பிரிவினைக்கு இறுதியாக விடுதலைக்கு இட்டு சென்றமை, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் 1946 மார்ச்லேருந்து 1947 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் எந்தெந்த விஷயம் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அமைச்சரவை தூதுக்குள்ள என்னது? மார்ச் மாதம் வந்தாங்க 1946. இடைக்கால அரசு உருவாக்கம் எப்போ நடந்துச்சு? ஆகஸ்ட் மாதம் அறிவித்து செப்டம்பர் மாதம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து சட்டமன்றம் தோண்டியதான் செப்டம்பர் மாதம் 2 காங்கிரஸுக்கு முஸ்லீமுக்கு இடையே ஏற்பட்ட பிளவு பிரிவினைலாம் அடுத்து நடந்தது. சரிங்களா? ஓகே. இதோட வந்து இந்த பாடமும் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நாடு பிரிவினை அடைந்ததுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்தது. சரிங்களா? மேப்பில் பாருங்களே. இப்போ எப்படி கிழக்கு பகுதியில், இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் வங்காளம் இப்படி இருக்குதுங்களா? வங்காளம் இதோடு இருக்கும். ஸோ வங்காளத்தை இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? வங்காளம் அப்புறம் இந்த அசாம் நினைக்கிறேன், இது ரெண்டையும் சேர்த்து, கிழக்கு வங்காளம் அசாம் ரெண்டையும் சேர்த்து பாகிஸ்தான். இங்கே வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க. ஸோ இந்த பகுதியும் அதே போல் பஞ்சாப் வந்து இங்கே இருக்கும், இந்த பகுதி டெல்லி பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே போல் இந்த சைடு இருக்கும் இல்லையா, எக்ஸஸாக இருக்கிறது, லாகூர், இதெல்லாம் இங்கிட்டு வந்துடும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், குஜராத்தில் இருந்து இது பூரா தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த பகுதியெல்லாம் அப்படியே மொத்தமாக பிரித்து இந்த ரெண்டு பகுதியுமே இது என்னது? வெஸ்ட்டு பாகிஸ்தான், இது வந்து ஈஸ்ட்டு பாகிஸ்தான் அப்படின்னு இருந்துச்சு. இப்படி தான் நாடு பிரிவினையாகும் பொழுது நாடு பிரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து என்னது? பாகிஸ்தானுடைய பிரதமராக வராரு. வந்தவுடனே என்ன பண்ணுறாரு? உருதை வந்து அரசாங்க மொழியாக அறிவிக்கிறாரு. இஸ்லாம் வந்து என்னது? நாட்டினுடைய அரசு மதமாக அறிவிக்கப்படுகிறது. இந்தியா வந்து மதச்சார்பின்மையை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இன்றும் கூட பாகிஸ்தான்லேயும் சரி பங்களாதேஷ்லேயும் இந்துக்கள் வந்து சிறுபான்மையினராக வாழ்ந்துட்டுருக்காங்க. கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினராக தான் ஒரு சிலர் இருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பின்னாளில் வந்து உருதை வந்து தாய்மொழியாக அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய வங்காளிகள் என்னுடைய தாய்மொழி வந்து ஏன் அதுக்கு மறுக்கப்படுது, உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கு கலவரம் வருது. ஸோ அதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய இராணுவத்தை அனுப்பி இங்கே இருக்கக்கூடிய மக்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்க? இந்திய தலைவர்கிட்ட சொல்லி இந்திய இராணுவம் உள்ளே புகுந்து பாகிஸ்தானை தோற்கடித்து என்ன செய்கிறாங்க? கிழக்கு வங்காளம் இருக்கு இல்லையா, இந்த கிழக்கு வங்காளத்தை தனி நாடாக, பங்களாதேஷ் அப்படிங்கிற தனி நாடாக மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ற வரைக்கும் இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. இதோட வந்து இந்த பாடம் வந்து முடிவடைஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.